ஆங்கிலேயர் காலத்துல இந்தியாவில் ஏற்றப்பட்ட 3 குற்றவியல் சார்ந்த சட்டங்களுக்கு பதிலாக நம்மளோட மத்திய அரசு 3 புதிய சட்டங்களை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாரதிய நியாய சங்கீதா. இது இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு பதிலாக ஏற்றப்பட்டிருக்கு. இதுல தேச துரோகம் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக ஒற்றுமை, கிளர்ச்சி, பொறுமைப்பாடு இதுக்கு எதிரான தண்டனைகள் வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டா சேர்ந்து வன்கொடுமை செய்யறதும், கூட்டா சேர்ந்து கொலை செய்யறது, இந்த மாதிரி குற்றங்களுக்கு மரண தண்டனை அளிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சமூக சேவையை ஒரு தண்டனை லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. செகண்டா நம்ம பார்க்க போறது பாரதிய நாகரி சுரக்ஷா. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதிலாக ஏற்றப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ள விசாரணையும் விவாதங்களையும் முடிச்சு விசாரணை முடிஞ்சதுல இருந்து 30 நாளுக்குள்ள தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் வீடியோ மூலியமா வாக்கு மூலம் கொடுக்கணும்ங்கிறது கட்டாயப்படுத்திருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போறது பாரதிய சாட்சியா. இது இந்திய சாட்சியர் சட்டம் 1972 பதிலாக கொண்டு வந்திருக்காங்க. இதுல நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணக்கூடிய சாட்சிகள் டிஜிட்டலைஸ்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.